இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக, ஆச்சரியமாக, மேன்மையாக ஆண்டவர்களை நடத்தட்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். மேத்யூ சாப்டர் 14 verse number 26, மத்தேயு 14 அதிகாரம் 26 வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து, but when the disciples saw him walking on the sea, they were terrified. ஒரு கலக்கத்தில் சோர்வில் இருக்கும்போது ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வரும்போது இவங்க சந்தோஷப்பட்டிருக்கணும், ஆனால் அவர்களுக்கு அந்த தெளிவில்லை. அது வரைக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததில்லை. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனையோடு இருந்தபோது கர்த்தர் மறைவில் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கிறார். தேவன் கடலின் மேல் நடந்து வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறது. அவர்களுக்கு கூட தெளிவில்லை, அது ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய வருகிறார் என்று சொல்லி. அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மை அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களுக்கு நேராக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளை தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திராத சீஷர்களுக்கு புதியதோர் அற்புதத்தை ஆண்டவர் செய்து ஆச்சரியமாக மறைவில் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் அனுபவித்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததில்லை. கர்த்தர் மறைவாய் சில நன்மைகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு மேலே கர்த்தர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் கடலின் மேல் நடந்து வருகிறார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு, உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலே, பிரச்சனைகளுக்கு மேலே, உங்கள் சந்தர்ப்பங்களுக்கு மேலே தேவன் செயல்பட்டு கொண்டிருப்பதை உங்கள் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி அற்புதமான கிரியைகளை நான் காணும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அப்படி நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. அப்படி கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அப்படி நீங்கள் சொல்லும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு வார்த்தை. மறைவாக சில ஆசீர்வாதங்களை, மறைவாக சில திட்டங்களை, மறைவாக சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறார். அதை உங்கள் கண்கள் காணும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத காரியத்தை உங்கள் கண்கள் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவருடைய செயல்கள் உங்களை பிரமிக்க வைப்பதாக கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்டதே இல்லை. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் அதை காணும்படிக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். இன்றைக்கு அவர்கள் அதை காணட்டும். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் அதை காண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்கள் ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தயவாய் உடைய சமூகத்தில் கேட்கிறோம், கெஞ்சி உடைய சமூகத்தில் கேட்கிறோம். அந்த கடலின் மேல் நீ நடக்கிறதை அவர்கள் கண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலே, பிரச்சனைகளுக்கு மேலே, காரியங்களுக்கு மேலே தேவன் செயல்படுகிறதை எங்கள் கண்கள் காணும்படிக்கு எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய தயவுக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை ஆச்சரியமாக நடத்துவார்.